பழைய பாடல். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயுமன் தந்தையுமானவரே மற்றுமெல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயுமன் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உமை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீ. உமை அல்லாதி பூமியில் யாரையும் உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடி செல்வே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே.
பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர். ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஆமென். கடந்த சில வாரங்கள், 5,000 வாரங்களாக நாம் ஜோசப் வாழ்க்கையை நம்ம பல கோணங்களில் சிந்தித்து வருகிறோம். குழியின் சோதனையை ஜெயித்தான், சிறையின் சோதனை ஜெயித்தான், பெருமையின் சோதனை ஜெயித்தான். சோதனைகள் அவனுக்கு கொண்டு வந்த பலன்கள் என்ன அப்படின்னு 6 வாரம் பேசியிருக்கோம். முக்கியமான ஒரு டெஸ்ட் என்னென்னா பார்டன் டெஸ்ட். பார்டன் அப்படின்னா மன்னிப்பு. த டெஸ்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். யாரெல்லாம் இந்த காலங்களில் எழுந்து தங்களுடைய லட்சியக்கரை ஒரு தூரம் சென்று இதற்காக தான் என்னை கர்த்தர் படைத்தார் என்று அறிந்து அந்த நோக்கத்தினுடைய எல்லையில் நிற்கணும்னா பல சோதனைகளை ஜெயிக்கணும், கற்றுத்தருகிறோம். அதில் முக்கியமான ஒரு சோதனை, நீங்கள் மன்னிப்பின் சோதனையை ஜெயிக்கணும். ஸோ இன்றைக்கி யாராவது கசப்போடலாம் வந்திருந்தேன் விட்டுருங்கோ, இல்லைனா அவன் தேறிடுவான், நீங்கள் தேற மாட்டீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அவன் நல்லா ஆயிடுவான், நீங்கள் உருப்படாமல் போயிடுவீங்க. ஸோ மன்னிக்க கற்றுக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை மன்னிச்சிடலாம், அது ஓகே. பட் ஒரு மேஜர் விஷயம், பெரிய காரியம், மன்னிப்பது ரொம்ப கஷ்டம். யோசேப்புக்கு 17 வயது இருக்கும்போது அவனை அடிமைத்தனத்தில் விட்டுவிடுகிறார்கள் சகோதரர்கள், அண்ணன்மார்கள். துன்பம் அவனை நீண்ட தூரம் துன்பத்தில் வைத்து விடுகிறது. ஒரு சின்ன பிரச்சனை அந்த குடும்பத்தில் ஒரு பேசிட்டோம், ஒரு தட்டு, அது மன்னிச்சு போயிடலாம். பட் ஒரேடியாக அவனை தூக்கி தொலைச்சி விற்று, ஊரில் இல்லாமல் வீட்டிலே இல்லாமல், சொத்துக்கும் சுதந்திரத்தும் ஆள் இல்லாமல் ஊரை விட்டே விரட்டி தொலைக்கிற அளவிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கி கேள்வி என்னென்னா, சின்னதையும் மன்னிக்கணும், பெருசையும் மன்னிக்கணும். என்னைக்கு அந்த மனப்பாங்கில் நம்ம வளர்கிறோமோ அது வரைக்கும் லட்சியக்கரை யாரும் சேர முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம், 50:15 of the book of Genesis. And when Joseph's brethren saw that their father was dead, தன் தகப்பன் மரித்தார் என்று யோசேப்பின் சகோதரர்கள் கண்டபோது, they said, அவர்கள் சொன்னார்கள். நல்லா கேட்கணும், நான் படிக்கிற ஆழத்தை. ஜோசப் will pre-adventure hate us. யோசேப் நம்மை கண்டிப்பாக பகைப்பான். He will certainly requite us all the evil which we did unto him. நம்ம அவனுக்கு செஞ்ச எல்லா தீமைக்கும் அவன் நம்மை பழி வாங்குவான். ஏன்னா ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துட்டார்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இவங்க சொல்கிறாங்க, இப்பொழுது தகப்பன் மரித்த போது, saw that their father was dead. இங்கிலீஷில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவர் மரித்தார் என்று அறிந்தபோது, அவர் மரித்தார் என்று அறிந்தபோது, யார்? ஜேக்கப் மரித்தார் என்று அறிந்தபோது அவர்கள் சொன்னார்கள். யார் சொன்னார்கள்? சகோதரர்கள் சொன்னார்கள். இதை படிக்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அண்ணன்மார்கள் தகப்பன் எதுவுமே சொல்லலை, இவனுங்க உருவாக்குறானுங்க. சொன்ன மாதிரி ஒரு சீனை பில்டப் பண்ணுறாங்க. நீ போ, ஓகே நான் கீழே படி வரேன். ஸோ அவர் மரித்தார் என்று அறிந்த போது, டேய் அப்பா மரிச்சிட்டாரா, ஜோசப் எகிப்தின் பிரதம மந்திரி ஆகிட்டான், அவன் நம்மளை முடிச்சு தள்ளிடுவான் நம்ம பண்ண துரோகத்திற்கு. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ பவர் இல்லை, பவர் அவங்ககிட்ட இருக்குது.
அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தகப்பன் மரிப்பதற்கு முன்பு அவர் இப்படி ஆணையிட்டார் என்று நம்ம சொல்லலாம்னு இவனுங்க ஒரு திட்டம் தீட்டுறானுங்க. ஷாராருங்கோ, சொல்லாததை சொல்லுவானுங்கோ. ஓகே, இந்த சகோதரர்கிட்ட மனம் திரும்புதலை நான் இந்த இடத்தில் பார்க்கவில்லை. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க தகப்பன் சொன்னார், அது இப்படி சொன்னார் அப்படின்னு அவங்க உருவாக்குறாங்களே தவிர எங்கேயுமே வேதத்தில் அவர் சொன்னதாக ரெக்கார்ட் பண்ணப்படவே இல்லை. நீங்கள் போங்க ஜோசப், நான் மறிக்க போகிறேன், என் தம்பிங்க அண்ணன்மார்கள்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொன்னதாக எந்த ரெக்கார்டுமே இல்லை. அப்படின்னா நான் நினைக்கிறேன் அண்ணனுங்களே உருவாக்கின கதை இது. ஓகே, இது நிஜம் அல்ல, இது பொய், இது கையாளுதல், மெனிப்புலேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், லை அண்ட் மெனிப்புலேஷன். மனம் திரும்புகிற ஒருத்தன் ஐயா என்ன தப்புயா என்னை மன்னிச்சுக்கோன்னு சொன்னால் அவனை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் மனம் திரும்பாமல் விளையாடுறான் பாருங்க, அவனை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மனம் திரும்பாத ஒருவனை, மன்னிப்பு உணராத ஒருவனை எப்படி மன்னிப்பது? ஆமென். அவன் தப்போ உணர மாட்டான், அவன் செஞ்சதை தான் செஞ்சிட்ருப்பான், அதுக்கு பொய்யை சொல்லி கையாளுதல் செய்வான், அவனை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். 16ஆம் வசனம் வருகிறேன். And they send a messenger unto Joseph. சகோதரர்கள் அண்ணன்மார்கள் ஒரு மெசஞ்சர் ஜோசஃபுக்கு அமிச்சு இப்படி சொல்லுகிறார்கள், the father did command before he died. பொய் சொல்கிறீங்கோ. அண்ணன்மார்கள் சொல்கிறாங்க அவர் மரிப்பதற்கு முன்பு இப்படி ஒரு ஆணையிட்டார். அவர் எங்கேயுமே சொன்ன மாதிரி பைபிள் சொல்லவே இல்லை. 17ஆவது வசனம், so shall ye say unto Joseph, நீ யோசேப்பை பார்த்து இப்படி சொல்ல வேண்டும், forgive I pray thee now the trespass of thy brethren and their sin, for they did evil unto thee. And now we pray, forgive the trespass of the servants of the God of thy father. And Joseph wept. Joseph அழுதானாம் when they spoke unto him. நான் இங்கே நினைக்கிறேன் ஜோசப் அழுதது அண்ணன்மார்களுடைய மனம் திரும்புதலை கண்டல்ல, தகப்பன் மரித்தார் என்று கேட்டதனால் அழுதார். ஆமென். கடைசி வரைக்கும் இவனுங்க திருந்தவே இல்லை. திருந்தாத, ஓகே நான் சொல்லலை, ஓகே, ஜோசப் அழுதார், தகப்பன் மரித்தார் என்று கேட்டபோது தான் அழுதிருக்க வேண்டும். 18-19 வாசிக்கிறேன். And his brethren also went and fell down before his face, and they said, behold, we be thy servants. And Joseph said unto them, fear not. எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு தாழ பணிந்து கேட்குறாங்க. சொல்கிறார் பயப்படாத என்று சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்குறார் ஜோசப். நான் என்ன கடவுளா அப்படின்னு கேட்டார். ஆமென். என்னை மன்னிங்கன்னு கேட்குறீங்க, என் காலில் உள்றீங்க. உடனே ஜோசப் கேட்ட கேள்வி, நான் என்ன கடவுளா அப்படின்னு கேட்டார். 20ஆவது வசனம், எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஜோசப். பட் ஆஸ் ஃபார் யூ, நீங்களோ எனக்கு தீமை நினைத்து, யூ தாட் ஈவில் அகெயின்ஸ்ட் மீ, நீங்கள் எனக்கு தீங்கு செய்தீர்கள், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். இந்த உள்ளம் எல்லாருக்கும் வந்துடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வேற லெவலில் வாழ்வீங்க. As it is, அதுக்கப்புறம் பாருங்க, God meant it unto good to bring to pass as it is this day to save much people alive. ஜோசஃபனுடைய லட்சியக்காரை சொல்றார், என்னை ஏன் தெரியுமா கர்த்தர் தோன்ற வச்சாரு, நீங்கள் இந்த தீமைக்கு செஞ்சீங்க, கர்த்தர் நன்மைக்கு செஞ்சாரு, நான் ஏன் தெரியுமா உயிரோடு இருக்கிறேன், இந்த ஜனங்களை எல்லாம் போஷிப்பதற்காக கர்த்தரனை வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஜோசஃபனுடைய டெஸ்டினி அண்ணன்மார்கள் குனிந்து என் முன்னாடி பணியணும் என்பதல்ல என்னுடைய லட்சியக்கரை. என் லட்சியக்கரை இந்த தேசத்தையே போஷிக்கிற இடத்தில் கர்த்தரனை வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. My destiny is to save much people alive. 21ஆம் வசனம், and now therefore fear ye not. பயப்படாதீங்க. I will nourish you and your little ones and be comforted. And he spoke kindly unto them. என்ன ஒரு மனப்பாங்க நம்ம ஜோசப் கிட்ட கற்றுக்கணும். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்களேன், அந்த கரை சேரணுமா மன்னிக்க கற்றுக்கும். சொல்லும்போது கூட அந்த முகத்தை பார்க்குறேன், ஒன்றும் மன்னிப்பே இல்லை. ஓகே, ஃபர்கிவ் அல்லது மன்னியுங்கள் என்ற அந்த ஃபர்கிவ் என்ற வார்த்தை பைபிளில் வருவது இதுதான் முதல் முறை. ஆமென். ஆதியாகமம் 50 முதல் முறை வருது ஃபர்கிவ். அந்த ஹீப்ரு வார்த்தைக்கு அர்த்தம் டு அப்சால்வ் ஃபுல்லி. அப்படின்னா ஒருத்தரை மன்னிக்கணும்னா முழுமையாக அவங்களை என்ன செய்யணும், மன்னிச்சிடணும். அல்லது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் டு ரிலீஸ் ஃப்ரம் பனிஷ்மெண்ட், எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காமல் முழுமையாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அர்த்தமாகும். இன்னொரு முறை மன்னிக்கணும்னா என்ன அர்த்தம்னா,
எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம அவங்க செஞ்ச குற்றத்திற்கு அவங்கள முழுமையாய் விடுவிக்க வேண்டும். சுத்தமாக வராது. ஸோ ஃபர்கிவ் என்ற மீனிங்க்கு இன்னொரு அர்த்தம், ஒருத்தனை தூக்கி நிறுத்தி அவன் பாரங்களை சுமக்க வேண்டும். நீங்களும் நான் நல்லவங்களே இல்லை. இயேசு நம்மளை தூக்கி நிறுத்தி நம் பாரத்தை, பாவ பாரத்தை அவர் சுமந்து அவர் தண்டனை அனுபவித்தார். எவ்வளோ பெரிய மன்னிப்பு அது. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ஸோ ஒருத்தங்களை நம்மக்கிட்ட வந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அவங்கள மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் பொய்யை சொல்லி, ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா, அப்பா சொல்லாததை சொல்லி இன்னும் கையாளுதலையே பண்ணுறவனை நம்ம மன்னிப்பது ரொம்ப கஷ்டம். 3 வார்த்தைகள் விரைவில் தந்து முடிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, ரிலீஸ் பண்ணுங்க. இங்கிலீஷில் சொல்லுங்க ரிலீஸ். தமிழ் எப்படி விட்டுடுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ரிலீஸ் பண்ணுங்க. 17வது வயதில் யோசேப்பை சகோதரர்கள் விட்டு போடுகிறார்கள். 30வது வயதில் டெஸ்டினி தொடங்குகிறார், லட்சியக்கரை தொடங்குகிறார். ஒரு ராஜரீகத்தில் வந்து அந்த லட்சியக்கரையின் முடிவை இன்னும் காணவில்லை, தொடங்குகிறார். 7 வருஷம் செழுமை, 7 வருஷம் பஞ்சம், இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய தகப்பனார் மரிக்கும் போது, ஆமேன், யோசேப்பை இவர்கள் வந்து சந்திக்கும் போது இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 59 வயதாக இருக்கும் என்று கணக்கு போடப்படுகிறது. அப்போ 30லேருந்து 50 வரைக்கும், ஆமாம் 59 வரைக்கும், 39வது வயதில் யாக்கோபு மரிக்கிறாரு. 59வது வயதில் அவரை வந்து சந்திக்கிறார். 39க்கும் 59க்கும் நடுவில் 20 வருஷம் இருந்துச்சு இந்த அண்ணன்மார்களுக்கு திருந்துவதற்கு. ஆமேன், திருந்தவே இல்லை. 20 வருஷம் இருந்துச்சு இந்த அண்ணன்மார் திருந்துவதற்கு. நம்ம தம்பி இப்படி பண்ணிட்டான், நிஜமாக ஒரு மனம் கசந்திருக்கலாம், செய்யவில்லை. ஆனால் வந்து சொல்கிறாங்க, உன் தகப்பன் மரிப்பதற்கு முன்பு. அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னார்னு பைபிள் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. சொல்லாத ஒன்றை இவங்கெல்லாம் திட்டம் போட்டு 12, 11 ஒன்றா சேர்ந்துக்கிச்சுங்க. 10 சேர்ந்துக்கிட்டு, டேய் இவன் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டான், இவன் நம்ம குழியில் போட்டு இவனுக்கு இவ்வளோ தீங்கு செஞ்சோம், இவன் நினச்சா நம்மளை மொத்த பேரும் தலை வெட்டி சாய்ச்சிருவான், நம்ம ஒன்று பண்ணலாம், அப்பா இப்படி சொன்னார்னு ஒரு ரீல் விடலான்னு. இந்த ரீல் விடுறவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க, அது கடைசி வரைக்கும் ரீலில் தான் இருக்கும். ஆமேன். ஸோ they crafted a statement, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிராஃப்ட் பண்ணி அவர்கள் வந்து செய்கிறார்கள். ஆமேன். இந்த இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா, and my father commanded that they should be forgiven. தேன்றாங்களே தவிர வீன்னு சொல்லவே இல்லை. எங்களை மன்னியும் என்று கூட அவங்க கேட்கல. அப்பா சொன்னார், அவங்களை நீ என்ன செய்யணும், ஏங்க அவங்களன்ற நாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, சொல்ல மாட்டாங்க. ஆமேன். ஸோ ஒருத்தர் திருந்தாத போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று செய்யணும், அவங்கள வாழ்க்கையில் மன்னித்து ரிலீஸ் பண்ணிடணும். ஆமேன். சுற்றி பல தீங்கு செய்கிறவர்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள், ரிலீஸ் தம். ஏன்னா அவங்களுக்காக அல்ல, நீங்கள் உங்கள் லட்சியக்கரை தான் உங்களுக்கு முக்கியம். ஆமேன். ஸோ இவங்க நினைக்கிறாங்க, இவங்க வந்து குனிஞ்சு உழுந்த உடனே தான் யோசேப் மன்னிச்சார்னு நீங்கள் நம்ம நினைக்கலாம். நீங்கள் படிக்கும்போது என்ன புரிஞ்சு அவன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமைக்காய் செய்தீர்கள், கர்த்தர் எனக்கு அதை நன்மைக்காய். அதை சொல்லும்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இவனுக்கு வந்து குடிஞ்சதுனால மன்னிக்கலை, அவர் அப்போவே மன்னிச்சிட்டான் ஜோசப். ஏன்னா அவனுடைய ஏக்கமெல்லாம் லட்சியக்கரை தானே தவிர இதை மனசில் வச்சுக்கிட்டு வெறுப்பில் வாழணும்னு அவன் நினைக்கவே இல்லை. என்னைக்கோ அவன் போனாலும் சிறைக்கு போகும்போதும் அண்ணன்மார்களை அப்பொழுதே மன்னிக்கிற பலனை கர்த்தர் கொடுத்து அன்றைக்கே அதை மறந்து விட்டான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்த கேள்விக்கு மன்னிங்கள் என்று சொன்னபோது யோசேப் கேட்ட கேள்வி பாருங்கள். ஆமேன். நான் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் நியாயம் செய்வேன், நல்லது செய்வேன் என்று சொல்லிவிட்டு மன்னியுங்கள் என்று கேட்டபோது யோசேப் கேட்ட கேள்வி, நான் என்ன கடவுளா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்ன தெரியுமா யோசேப் சொல்றாரு, கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய குற்றங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். எந்த மனிதனாலும் இன்னொரு மனிதனுடைய குற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா எல்லோரும் குற்றம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாத ஒரே ஒருவர் என் தேவன் ஒருவர் மட்டுமே. Am I in the place of God அப்படின்றார். ஆமென். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நல்லா கேட்கணும், நான் உங்களை மன்னிக்கிறேன்றது, நான் என்ன கடவுளா உங்களை மன்னிக்கிறதுக்கு? கடவுள் ஒருத்தருக்கு தான் உங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும், மனுஷனால் முடியாது. ஏன்னா என் பைபிள் சொல்லுகிறது, பழி வாங்குதல் யாருடையது?
கர்த்தருடையது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இல்லை என்கிட்ட வந்து மன்னிங்கன்னு கேட்டா, ஆமேன், நான் என்ன கடவுளா உங்கள் மேலே கோபத்தை வச்சிருதுக்கு, பழி வாங்குவதற்கு எனக்கு அதிகாரமும் தைரியமும் என் கடவுள் எனக்கு கொடுக்கவில்லை. பழி வாங்குதல் கர்த்தருடையது. அதனால இந்த விஷயத்தில் நான் உங்களை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறேன்னு சொல்லும் போதே இந்த விஷயம் என் கையை விட்டு இன்னொருத்தர் கையில் போகுது. அவர் கையில் போகுதுன்னா அவர் நியாயத்தை சரியாய் வழங்குவார் என்று புரிஞ்சு ரிலீஸ் பண்ண வேண்டியவங்களை வாழ்க்கையில் ஆமேன் வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் மேலே நீங்கள் வெறுப்பு வச்சு வாழ்கிறனால ஆமேன் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆமேன், உங்களுக்கு தான் ஆக போகிறது. மன்னிக்காமல் இருக்கிற தன்மை எப்படின்னா, அவன் சாவான்னு நினச்சி நீங்கள் விஷம் குடிக்கிறீங்க. இல்லை புரியல, இன்னொரு வாட்டி. மன்னிக்கிறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தங்க? அவன் சாவான்னு நினச்சி நீங்கள் டெய்லி விஷம் குடிக்கிறீங்க. ஆமேன், பக்கம் நீ நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு, நீ நல்லா இல்லாமல் போ, உன்னை நான் என் உள்ளத்துலேருந்து ரிலீஸ் பண்ணி எந்த கசப்பு இல்லாமல் சந்தோஷமாக நீ நல்லா இரு அண்ணே அப்படின்னு விட்டுறவங்க யாராவது இந்த சர்ச்சில் இருந்தால் கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. நீங்கள் மன்னிக்காததுனால அவருக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் இப்படி வேணால் ஜெபம் பண்ணலாம், இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் இன்றே கால் உடைவதாக. அடுத்த வாரம் பார்த்தா அவன் காரில் BMW வருவான். ஏன்னா பழி வாங்குதல் உங்களுடையதல்ல, பழி வாங்குதல் கர்த்தருடையது. யோசப் கேட்கிறான், நான் என்ன கடவுளா? உங்க மேல நான் கோபத்தை வச்சு உங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட என் வெற்றிக்கு ஒரே பங்கு, லட்சியக்காரை சேர ஒரே பங்கு உங்களை மன்னிப்பதுதான். நீங்கள் எனக்கு தீமைக்காய் செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மைக்காய் மாற்றினார். நான் உங்களை மன்னிப்பதற்கு கடவுள் அல்ல, நான் மனுஷனாக இருந்து என் மனப்பாங்கில் நான் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவரால் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் நான் விஷம் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ராத்திரி எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது. இயேசுவின் நாமத்தில் அவன் சாவானாங்க. காலையில் எழுந்து பார்த்தா அவன் திருப்பி BMW வருவான். நீங்கள் குடிக்காதீங்க, அதை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு முகப்புன்னகையோடு கூட காலையில் கர்த்தருடைய வீட்டில் வந்து எந்த காலத்திலும் பாடி சந்தோஷமாக இருங்கள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நமக்கு என்ன பிரச்சனைனா, நீ சொல்லிட்டல நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன் பார். எவனுக்கும் நீ எதுவுமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கர்த்தர் உன்னை உயர்த்தி அந்த கரையில் சேர்ப்பார். ஜோசப் யாருக்கும் தன்னை யார் என்று நிரூபித்து காண்பிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கவில்லை. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. என்னைக்கு யார் மேலே வெறுப்பு கொண்டு அந்த மனுஷனை உங்கள் உள்ளத்திலேருந்து மன்னிப்பால் ரிலீஸ் பண்ணுறீங்களோ, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் என்ன தெரியுமா ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுறீங்க? அந்த விஷயத்தில் கர்த்தரை உள்ளே கொண்டு வரீங்க. நீங்க என்னைக்கு மன்னிப்போடு கூட பின்வாங்குறீங்களோ, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் அங்க குறுக்கிடுவாரு, அந்த மனுஷனோடு இடைப்படுவாரு, அந்த சூழ்நிலை சரி பண்ணுவாரு. என்னைக்கு நீங்க பின்வாங்கி மன்னிச்சு ஒதுங்கிட்டீங்கன்னா மிச்சத்தை அவர் பார்த்துப்பாரு. அதுதான் ஜோசப் சொல்றாரு, நான் என்ன கடவுளா உங்களை மன்னிப்பதற்கு? உங்கள் குற்றங்களை கையாளுகிற திறன் எனக்கு கிடையாது. எனக்கு ஒன்றுதான் தெரியும், என் லட்சியக்கரை முக்கியம். அங்க சேரணும்னா நான் கசப்பில் இருக்க முடியாது. உங்களை மன்னித்திருக்கிறேன், இப்ப அல்ல அப்போவே மன்னிச்சிட்டேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்கள் வீடுகளுக்கு போகும்போது உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சொந்தங்களில், உங்கள் பந்தங்களில் இருக்கின்ற வெறுப்பின் செவர்களெல்லாம் உடைய ஒரு பெரிய வித்தியாசம் இந்த வருஷ கடைசியில் அடுத்த வருஷத்தின் வெற்றிக்கு லட்சியக்கரைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நியாயத்தை வழங்குகிற ஒரே திறன் உள்ளவர் என் தேவன் மட்டும்தான். நீங்கள் என்னைக்கு மன்னிக்கிறீங்களோ அன்னைக்கு மிச்ச காரியெல்லாம் யாரு கர்த்தர் பொறுப்பெடுக்கிறாரு? அவர் பொறுப்பெடுக்கிறார். பக்கத்தில் நீ விட்டுற, அவர் பார்த்துப்பார். இப்போ சொல்ல நீ பிடிச்சிக்கோ, ஏன் அவர் பார்க்க மாட்டார். தட்ஸ் ஸோ சிம்பிள். ஆமே. நம்பர் 1 ரிலீஸ். பக்கத்தில் சொல்லுங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க. ஜோசப் சொல்றார், நீங்கள் எனக்கு தீமைக்கா செஞ்சீங்கப்பா, கர்த்தர் அதை என்ன செய்தாரு? யாரை மன்னிக்கணுமோ இவன் சொல்கிறேன் தப்பாது, அவனை அவளை மன்னிச்சிருங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ஆமென். நம்பர் 2, நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபம். நம்ம இன்னைக்கு அதை பார்க்கும்போது 6:12 இப்படி சொல்றாரு, forgive us, Matthew 6:12, forgive us our sins as we forgive those who sin against us. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை, ஆமென், forgive us our sin as we forgive those. நாங்கள் அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி
எங்கள் பாவங்களை எங்களுக்கு. நல்லா கேட்டிங்களா? என்ன இயேசு, இது யார் சொன்னதுங்க? இயேசு சொன்னார். அவங்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நீ மன்னிக்கப்படுவ. ஆமென். எல்லாருமே குற்றம் உள்ளவர்கள் தான். ஆமென். அப்போ குற்றம் உள்ள நீங்க, உங்க குற்றம் எந்த அளவுக்கு மன்னிக்கப்படும் இயேசு சொல்றாரு. எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு குற்றம் செஞ்சவங்களை மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குற்றத்தை கர்த்தர் மன்னிப்பார். புரிஞ்சிருந்தா நீங்க அல்லேலியாலாம் சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 13 சொல்றாரு, 12 சொல்றாரு, இப்படி நீ மன்னிச்சாதான் நீ உனக்கு நான் மன்னிப்பேன் என்று சொல்லிட்டு 13 சொல்றாரு, எங்களை சோதனைக்குட்படுத்தாதிரும், lead us not into temptation but rescue us from the evil one. தீயவன் பிசாசு கிட்ட இருந்து எங்களை தப்பு வச்சிருங்க. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 2 வசனத்தை கம்பைன் பண்ணி பாருங்க. நான் மன்னிக்கலைன்னா நான் ஒரு கட்டுக்குள்ள வந்துடுவேன். யாருடைய கட்டுக்குள்ள? சாத்தானுடைய கட்டுக்குள்ள. இயேசு சொல்றார், அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தீயவனுடைய சோதனைக்குட்படாமல் இருப்பதற்கு. அப்படின்னா நீங்க மன்னிக்கலைன்னா இருக்கீங்களா? நல்லா கேட்டாமேன்னு சொல்லுங்க. நீங்க மன்னிக்கலைன்னா நீங்க இன்னொரு கட்டுக்குள்ள வரீங்க. யாருடைய கட்டுக்குள்ள? சாத்தானுடைய கட்டுக்குள்ள வருவீங்க. ஏன் தெரியுமாங்க? நிறைய பேர் வியாதி, பலவீனம், சோதனை சிக்கி தவிக்கிறோம். ஜெபித்தால் கூட தீரல. ஏன்னா நான் நினைக்கிறேன், சிலரை நீங்கள் மன்னிக்காமல் இருப்பதனால, நீங்கள் மன்னிக்காததனால் உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் சாத்தானுடைய வஞ்சனைக்குள்ள சிக்கி கசப்புல வாழ்றீங்க. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுங்க. 2 மன்னிப்பை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 14ஆம் வசனம். ஆமென். 14ஆம் வசனம். For if you forgive men their trespasses, மனிதர்களுக்கு அவங்க குற்றத்தை நீங்க மன்னிச்சா உங்க பரமபிதா உங்களையும் மன்னிப்பார். பக்கத்துல நீ மன்னிச்சியா அவங்கள? அவர் உன்னை மன்னிப்பார். நீ அவங்கள மன்னிக்கலையா? தோத்துறோம். தீயவனுடைய வலை உனக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. 15ஆம் வசனம். But if you do not forgive men their trespasses, கிளீனா சொல்றார், நீங்க அவருடைய குற்றங்களை மன்னிக்கலைனா neither will your father forgive your trespasses. உங்க குற்றத்தை என்ன ஒரு கோபம் இருக்கீங்களாங்க? அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவீங்களா? நிறைய பேர் முகத்தை பார்த்து அந்த முகஜாடையிலேன்னு தெரியுது. நீங்க பிரசங்கெல்லாம் பண்ணுங்க பாஸ்டர், ஆனால் என்னால் மன்னிக்கலாம் முடியாதுங்க. விடுங்கோ, பக்கத்தில் விட்டுடுங்களேன். ஏன்னா அவன் சேர்றானோ இல்லையோ நம்ம உயரம் சேரணும். ராஜரீக தெய்வம் கத்துத்தர்ற தத்துவம் அது. ஸோ நீங்கள் மன்னிச்சாதான் உங்கள் நீங்கள் குற்றம் உள்ளவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பரிசுத்தர்கள். நன்றி. ஐ எம் ஹாப்பி டுடே. குற்றம் உள்ள நம்ம பிறர் குற்றத்தை என்ன செய்யணும்? பக்கத்தில் சாரி சொல்ல. ஸோ forgive அப்படின்ற வார்த்தை அதில் பாருங்கள், ஃபார் கிவ் அப்படின்னு வருது. இந்த forgiveல கிவ் என்ற வார்த்தை வருது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மையும் மன்னிப்பார். ஆமென். இஃப் யூ forgive, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு give and it shall be given to you. நீங்கள் கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பை நிறைவாய் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு மன்னிப்பதில் ஒரு பெரிய கஷ்டம். many have difficulty giving forgiveness. ஆமென். ஏன் என்னால் மன்னிக்க முடியலன்னா, முதல்ல நீங்கள் மன்னிப்பை சரியாக பெற்றுக்கொள்வது இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு கையை வறண்டு கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி அப்படியே மேலே இருக்கட்டும் கை. இப்போ சொல்லுங்கள், என் குற்றங்கள். சொல்லும்போது ஏன் அழுத்துறீங்க? இல்லாத மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. சொல்லுங்கள், என் குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார் என்று அந்த மன்னிப்பை இன்று நான் பெற்றுக்கொள்கிறேன். அதனால் என்னையே மன்னிச்சார்னா எனக்கு குற்றம் செய்தவனையும் என்னால் மன்னிக்க முடியும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இந்த மன்னிப்பை நம்ம சம்பாதிக்கல, இந்த மன்னிப்பை கர்த்தர் ஈவாய் தந்தார். என்னைக்கு அதை ஃப்ரீயாக கிடைச்சது நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நம்ம அதன் வெற்றியை காண்போம். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்களை மன்னிச்சதுக்கு கர்த்தர் உங்ககிட்ட காசு பணம்லாம் கேட்கல, அவர் உயிரே கொடுத்தாரு. உங்களையே மன்னிச்சார்னா பிறரையும் நீங்கள் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். ஆமென். கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக, உங்களை காத்துக்கொள்வாராக. இப்போ நீங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, பைபிள் எபிரேயர் நேரம் இல்லை நமக்கு,
அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாராம்? சிட்சிக்கிறார். என்ன செய்கிறாராம்? சிட்சிக்கிறார்னா தண்டிக்கிறார்னு அர்த்தம் அல்ல. அதுக்கு ஆக்சுவலாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவர் டிசிப்ளின் பண்ணுகிறார். ஏங்க எனக்கு இந்த சோதனை? உன்னை டிசிப்ளின் பண்ணுறார், உன்னை தண்டிக்கலை. ஆமென். அவர் யாரையும் பனிஷ் பண்ணுறதில்லை, நம்ம பிஹேவியரை கரெக்ட் பண்ணுகிறார், என் சுபாவத்தை திருத்துகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் அவர் செய்கிறாரே தவிர என்னை தண்டிக்கவில்லை. கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க, டோட்டல் அதில் இருக்கிற மொத்த பணத்தையும் வாங்கி, ஆமீன், மாதம் வருமானம் 20,000, ஆமீன், சுத்தமாக வராது. மாத வருமானம் 20,000 ரூபாய். எவ்வளோங்க? கிரெடிட் கார்டில் 47,000 ரூபா ட்ராப் பண்ணுறேன். இது யாரை பற்றி? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இருக்கீங்களாங்க? கேட்குறீங்களா? நான் சொல்கிறேனே, 20,000 ரூபா தான் சம்பளம். எவ்வளோங்க? எவ்வளோ ட்ராப் பண்ணுறாரு? ஏங்க 20,000 ரூபா இங்கே இருக்குது, 47,000 ரூபா இங்கே இருக்குது. வாங்கிட்டாரு. இப்போது இதை திரும்ப கட்ட அவரால் முடியலை. பேங்க்லேருந்து லெட்டர் வருது, அது வருது, சம்மன் வருது, எல்லாம் வாங்கிட்டு கடவுள் என்னை தண்டிக்கிறார். கடவுள் உன்னை தண்டிக்கவே இல்லை, உனக்கு கணக்கு சரியா தெரிலன்னு அர்த்தம். அவ்வளோதான். இருக்கீங்களாங்க? எவ்வளோ சம்பளங்க? எவ்வளோ ட்ராப் பண்ண மாதம்? உனக்கு சுத்தமாக டீச்சர் கற்றுக் கொடுத்த கணக்கு தலையில் ஏறவே. உனக்கு 20,000 ரூபா இருக்குன்னா நீ எவ்வளோ வாங்கியிருக்கலாம்? ஒரு 700 ரூபா கடன் வாங்கியிருக்கலாம். கண்ணா புண்ணான்னு வாழ்ந்துட்டு அப்புறம் கடன்காரன் கதவுல தட்டணுன்னு அப்புறம் கடவுளை என்ன செய்றாரா? கடவுள் உன்னை தண்டிக்கலை, அறிவில்லாமல் வாழ்கிற. திரும்ப 5வது கிளாஸில் போய் மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக்கிட்டு திரும்ப வந்து வாழ்க்கை நடத்த வராது. ஆமீன் வராது. ஆமீன் வராது. இருக்கீங்களா? காரில் போகிறேன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கார் பஞ்சர் ஆச்சு, பேண்ட் அழுக்காச்சு, கை அழுக்காச்சு, காரை பஞ்சர் ஸ்டெப்னி டயர் மாட்டி எழும்புறதுக்குள்ளே மழை பெஞ்சாச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, கடவுளை என்ன செய்கிறாரு? நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் உங்களை இனி தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் குமாரனை ஏற்கனவே தண்டித்து பக்கத்தில் வாழ்க்கையை நல்லா நடத்த கற்றுக்கோ. மற்றதெல்லாம் வர 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 சரியாய் உன்னை பாதுகாத்து நடத்துவார். கணக்கையும் கொஞ்சம் வாழ்க்கையில் கற்றுக்கோங்க. நிறைய துன்பங்களை தவிர்த்து வாழுகிற கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் கால்வரி என்னை மன்னித்தது. So one is release somebody from your heart. யோசேப்பை போல சொல்லுங்கள், நீங்கள் தீமைக்காய் செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மைக்காய். வெறுப்பை வச்சுட்டு நம்ம ஒரு நாள் இந்த உலகத்தில் சொந்தத்திலும் பெந்தத்திலும் ஊழியத்திலும் சபையிலும் ஐக்கியத்திலும் வாழ முடியாதுங்க. மன்னித்து தாங்க வாழ வேண்டும். சிலர்லாம் உள்ளத்திலிருந்து இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டுட்டு சந்தோஷமா எழுந்து கர்த்தரை ஆராதித்த லட்சியக்கார போங்க. நான் சொல்றேங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது நீங்கள் சிலர்லாம் நிற்க வேண்டிய உயரத்தில் நிற்பீர்கள். ஹல்லேலூயா. 3வது வார்த்தையை சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். 1, உள்ளத்திலிருந்து அவங்கள விடுதலை செய்யுங்க. 2, நீங்கள் உங்கள் மன்னிப்பு என்ன செய்யுங்க? பக்க சொல்லுங்க, நீ உன்னை அவர் தண்டிக்கலைங்க, உன்னை மன்னிக்கிறாருங்க. அப்போ ஏன் பாஸ்டர் எனக்கு கடன் அப்படின்னு லெட்டர் வருது? நீ உன் கணக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு ஊழியத்தை நான் 31 வருஷம் நடத்திருக்கேன், எவ்வளவோ சேவைகளை செஞ்சுருக்கோம். தைரியமாக சொல்கிறேங்க, யாருக்கும் நான் கடன் இல்லை. என் சபையில் எங்கள் அண்ணன்மார் எல்லாருக்காக நன்றி. யாருக்கிட்டே நான் 1 ரூபா கடன் இது வரைக்கும், ஏன்னா அது வாங்காமல் என்னால் வாழ இல்லை, அப்படி இல்லை, அதை வாங்காமல் என்னால் வாழ முடியாதுன்னு சிலர் உட்காந்துருக்கீங்க. புரியல நான் சொன்னதை நீங்கள் விட்டீங்க பாயிண்ட்டை. சிலர் பார்த்துருக்கீங்களாங்க, பணம் இருந்தால் கூட கடன் வாங்கணும். ஏன்னா அது இல்லைன்னா லைஃப் இல்லை ப்ரோ. 31 years of ministry. நல்லா கேட்டுக்கோ. 31 வருஷம் உங்களுக்கு சேவை செஞ்சுருக்கேன். 10 நாள் ஜெபத்தை நடத்தியிருக்கேன். எல்லா செலவுகளும் சமாளிச்சிருக்கோம். விசுவாசத்திலேயே நின்றுருக்கேன். யாருக்கிட்டையும் கேட்கல, காணிக்க கூட கேட்கல, யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை. இருந்தா வயிறு நிறைய சாப்பிடுவோம், இல்லையா பெல்ட் அடுத்த ஓட்டையில போடுவோம், சந்தோஷமாய் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்க வாங்கிக்கிறது, அங்க வாங்கிக்கிறது, இங்க வாங்கிக்கிறது. முதல்ல திரும்ப 6ஆம் ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் கிட்ட 20 எவ்வளோ 47 வித்தியாசம் எவ்வளோன்னு கற்றுக்கிட்டு வா. ஸ்டாப் லிவிங் யுவர் லைஃப் த வே யூ வாண்ட் இட், லிவ் இட் அக்கார்டிங் டு மேத்தமேட்டிக்ஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்க. இருக்கீங்களா? நான் பேசுறது யாருக்கா பிரயோஜனம்? நேரம் வேற இல்லையா, என்னால் சுருக்கிடுறேன். 3வது பிலீவ். நீங்கள் நம்பணும். என்னை மன்னிச்சாருன்னு நம்புறவங்கலாம் ஒரு ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம்.
ஒரு கை நெஞ்சு மேல ஒரு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய எல்லா குற்றங்களையும் நான் என்னைக்கு அவர்கிட்ட வந்தேனோ அவர் என்னை பூரணமாய் மன்னிச்சார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப சொல்லி முடிக்கிற நேரம் 103 சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனம், 103:12 சங்கீதம், கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவங்களை கர்த்தர் என்ன செய்தாராம். இப்படி வச்சுங்களேன், நான் பூமியில நிக்கிறேன், பூமி ஒரு வட்டம், அப்படித்தானே? அது ஒரு அம்மா, அப்படியா? பூமி ஒரு வட்டம், இது கிழக்குன்னு வச்சுங்களேன். நான் கிழக்குக்கும் மேற்கு, நான் கிழக்கே போறேன்னு வைங்களேன். போயிட்டே இருந்தேன்னா ஒரு தூரம் வரும்போது இந்த வட்டத்திலேருந்து குதிச்சு கீழே போயிட்டேன்னா நான் ஸ்பேஸில் போயிடுறேன். ஆமே. ஆனால் கிழக்கு என்பதற்கு முடிவே இல்லை. என்ன சொல்றாரு நீ கவனிச்சிங்களா? மேற்கு என்பது இந்த பக்கம், பூமி ஒரு வட்டம், நான் அது மேலே நடந்து போயிட்டே இருந்தேன்னா கிழக்கு நோக்கியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீ எங்கேயும் போய் சேர போறது இல்லை. ஸோ கிழக்குக்கும் மேற்குக்கும் இன்ஃபினிட்டி மாதிரி உங்கள் குற்றங்களை நான் எங்க வச்சிட்டேன்னா இனி ஒரு நாளும் என்னால் அதை சந்திக்கவே முடியாத அளவிற்கு தூரம். எங்க விசுவாசம் உள்ளவங்க இருந்தா பாவம், உங்க பாவங்களை மன்னிச்சாருங்க. எந்த அளவுக்கு மன்னிச்சாராம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் இன்ஃபினிட்டி இருப்பது போல இனி ஒரு நாளும் உன்னுடைய குற்றங்களை பாராத அளவிற்கு உன் குற்றத்தை நான் மன்னிச்சேன். அதை விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனத்தை காட்டுறேன். ஹபக்குக் 1:13, 1:13 of the book of Habakkuk. I have 3 more minutes. Amen. So thou art of purer eyes than to behold evil and cannot look upon iniquity. நான் சுத்த கண்ணுள்ள தெய்வம், என்னால் தீமையை பார்க்கவே, பாவத்தை நான் பார்க்கவே எனக்கு பிடிக்காது அப்படின்றார். ஆமென். வாவ். பாவத்தை அவருக்கு பார்க்க இருக்கீங்களாங்க? நல்லா கவனிப்பீங்களா? ஆழமாக வரீங்களா? பாவத்தை அவருக்கு என்ன செய்யாதான் பார்க்கவே பிடிக்காதனால அவர் என்ன பண்ணாராம்? அது எவ்வளோ தூரம் வச்சார்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமா அவ்வளோ தூரமாக உன் மீறுதல்களை கர்த்தர் என்ன செஞ்சாரா? மன்னிச்சிட்டாருன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அவர் சின்ன வயசுலேருந்து நல்லா கேட்டேன். நான் உங்களை நல்லா தானே சொல்லிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்த நாள் நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் செஞ்சேன். இருக்கீங்களாங்க? பிறந்ததுலேருந்து நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் செஞ்ச எல்லா குப்பையையும் எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்காரா? கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளோ தூரம் நான் மன்னிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அதை பார்க்க. அப்போ இன்னொரு வசனத்தை காட்டினா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்னடா இவர் சொல்கிறார் அப்படி. 36:7 யோபின் புஸ்தகம், யோபு 36:7, he does not withdraw his eyes from the righteous, he withdraweth not his eyes. நீதிமான்கள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 27, 28, 21 நீதிமான்கள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னங்க அவர் சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு, என்னால் அக்கிரமத்தை பார்க்க முடியாது, நீதிமான என்னால் பார்க்காமலும் இருக்கீங்களாங்க? ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுதா? அப்படி ஆழமாக சிந்திக்கணுங்க பைபிளை. இன்னொரு வாட்டி, அக்கிரமத்தை என்னால் பார்க்கவும் முடியாது, நீதிமான என்னால் பார்க்காம இருக்கவும். அப்போ நான் என்ன செய்யணும்? அக்கிரமத்தை உன்னை விட்டு எடுத்து தான் ஆகணும். அதுக்கு தாங்க குமாரனை கால்வரியில் கொடுத்த ஒரு ரத்தத்தால் உன்னை சுத்திகரித்து கர்த்தரா. 1 பேதுரு 3:12 இப்படி சொல்லுகிறது, ஐஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ஆன் த ரைச்சியஸ். நீதிமான்களின் கர்த்தருடைய கண்கள் யார் மேலே இருக்கான்? நீதிமான் மேலேயே இருக்கான். பக்கத்து தைரியமாக இருந்தால் சொல்லுங்களேன், என் குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிச்சாருங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்போ அவருடைய கண்கள் யார் மேலே இருக்கான்? சொல்ல முடியலையே சீரியலா, சிலரால் சொல்ல முடியலையே. ஏன்னா இன்னும் நீங்கள் அவர் மன்னிச்சாருன்னு உங்களால் இன்னும் நம்ப எத்தனை பேர் இங்கே எல்லாம் வலது கை உயர்த்தி தைரியமாக, ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களாம் கையை உயர்த்தி தைரியமாக சொல்லுங்க, என்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் மன்னிச்சிட்டாரு. இப்போ அவருடைய கண்கள் இந்த நீதிமான் மேல நோக்கமாகவே இருக்கிறது. இந்த வருஷம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்பீங்க, அதுக்கு என்ன வசனம்? கடைசி வசனம் 2 கொரிந்தியர் 5:21 இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர், for he hath made him to be sin for us. நமக்காக பாவமில்லாத அவரை கர்த்தர் பாவமாக்கினார். He made him to be sin for us who knew no sin,
that we might be made the righteousness of God in him. நீதிமான்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி நீதிமானான்னு சொல்லுமா? அவர் குற்றமே இல்லாதவர் குற்றம் உள்ளவராக மாறி குற்றம் உள்ள உங்களை அவருடைய செயல் கல்வாரி செயலால உங்களை கர்த்தர் நீதிமானாய் மாத்திட்டாருங்க. இப்போ நல்லா கையை தட்டி நீதிமான்கள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். நீங்க வசனத்தை ஆழமா கேட்கணும், சொந்த ஆழமா கேட்கணும். இன்னொரு முறை சொல்லி முடிச்சிடறேன். அவர் குற்றத்தை பார்க்கவே முடியாது, ஆனா நீதிமான அவரால் பார்க்காம இருக்கவும் முடியாது. அதனால வேற வழியே இல்லை அவருக்கு. உன் குற்றத்தை அவர் என்ன செய்யணும்? நீக்கிதான் தீரணும். உன் குற்றத்தை நீ தீர்க்க முடியாது. அதனால அவரே கால்வரியில் உன் குற்றத்தை தன்மேல் சுமந்து கொண்டு குற்றத்தை தீர்த்து உன்னை மன்னிச்சார். என்ன மன்னிச்சாருங்க, இவ்வளோ என் குப்பையெல்லாம் மன்னிச்சாருங்க. என் வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகளையும் எதிராளிகளையும் நான் மன்னிப்பேன்னு சொல்றவங்க தலைமையில கையை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. மன்னிங்கள். ரிலீஸ் இட், ரிசீவ் இட், பிலீவ் இட். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பக்க சொல்ல, என் மேல அவருக்கு அவ்வளோ பாசங்க. ஒருத்தங்க உங்களையே பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க ஒரு முறை சொன்னார், பாஸ்டர் என்னையே பார்க்குறாரு. ஐயோ, ஓகே சும்மா சொன்னேன். அப்போ உங்களையே பார்க்குறாரு என்ன அர்த்தம்? அன்பு. ஆனால் அவரால் என்ன பார்க்க முடியாதான்? நம்ம எல்லாருமே யாருங்க? குற்றவாளிகள். குற்றத்தை அவரால் பார்க்க முடியாதான், ஆனால் அவரால் பார்க்காம இருக்கவும் முடியாதான். அதனால் உன்னை நீதிமான அவர் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணுமா? உன் ஜெபத்தை அவர் கேட்டுட்டே இருக்கணுமா? உன்னால் கழட்ட முடியாத குற்றத்தை அவர் தன்மேல சுமந்து உன்னை தப்ப வச்சாரு. எத்தனை பேர் இயேசுவினுடைய கால்வரி தியாகத்திற்காய் கைத்தட்டி ஆமா இயேசுவேன்னு சொல்லி ஒரு 5 முறை இயேசுவேன்னு சொல்லி, பாவமே இல்லாதவர் உன்னை நீதிமானாய் மாற்ற தன்னை கால்வீரில் ஒப்பு கொடுத்து உன்னை நீதியில நிலைக்க செய்து தன்மேல் பாவத்தை சுமந்து உன்னை என்றைக்கும் ஆசீர்வதித்து தன் கண்ணை உன்மேல வைத்து ஆசீர்வதித்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றதை கேட்டாமேன்னு சொல்ல, உன்னை பார்க்கறது மட்டும் இல்லை, உன் கூடவே இருப்பார். உன் கூட இருப்பது மட்டுமல்ல, உன் கூடவே வருவார். இயேசு கூட வருவார் அப்படின்னு நீங்கள் பாடுற அளவுக்கு உங்கள் கூடவே இருப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அனுதினமும் அவரோடு இருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் பேசுவார், நான் பேசுவேன், இருவரும் சம்பாஷிப்போம். ஏன்னா குற்றமாய் தடையாயிருந்த என் பாவத்தை அவருடைய கால்வரியின் இரத்தத்தால் என்னை விட்டு எடுத்து என்னை அவரை பரிசுத்த நீதிமானாய் மாற்றி அவர் இப்போ என்னை பார்க்கும் அளவிற்கும் என் கூட நடக்கும் அளவிற்கும் கர்த்தரின் வாழ்க்கையில் நிறைவை கொடுத்தார். ஆமென். பக்க சொல்லுங்களேன். அவன் எவன்? யாரோ ஓகே சொல்லுங்க. அவன் திருந்தினாலும் திருந்தாவிட்டாலும் நான் அவனை அவன் திருந்தாவிட்டாள். ஜோசப் பிரதமர் ஆயிட்டார். இப்போ நான் தான் ஜோசப் வச்சுங்களேன். நான் இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எப்படி தெரியுமா வந்திருப்பேன்? பாடுறா பண்ணீங்களா, இப்போ பாடுறா என்ன பண்ணீங்களா, இப்போ பாடுறா அப்படின்னு என்னையே காமிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா அவனுக்கு முன்னாடி நான் ஏதோ மாதிரி. ஜோசப் அதெல்லாம் தீமைக்கு செஞ்சீங்கப்பா, கர்த்தர் நன்மைக்கு செஞ்சாரு. உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் செய்ய வேண்டிய நான் செஞ்சிடறேன். என்ன ஒரு மனப்பாங்குங்க. நான் உயரத்தில் நிற்பேன்னு சொல்ற யாராவது இருந்தா? இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் சில முகத்தில் அந்த கோபம் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுங்க, மன்னிப்பை ரிசீவ் பண்ணுங்க, மன்னிப்பை பிலீவ் பண்ணுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சீக்கிரம் லட்சியக்கரில் நிற்பீங்க. என் சபையில் நான் குழந்தைங்களுக்காக ஜெபிக்கும்போது சொல்கிற வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல, கொஞ்சம் தூரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாயின் கருவில் உங்களை பொருத்தும் போது என்ன தூரம் நினைச்சாரோ, என்ன கனவு கண்டாரோ, அந்த கனவில் நீங்கள் நிற்பதை காணும்போது உங்கள் பாஸ்டர் ஆகிய நான் எங்கேயோ ஒரு தூரத்தில் நின்று ஆனந்த கண்ணீரை வடித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். நான் மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிப்பேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? Forgive them. Shall we stand in the presence of God? That's all I got for you. Thank you so much. Hallelujah, Lord. என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே உம்மைத்தான் தேடுகிறேன்.
என் குற்றங்கள் அல்ல. கரங்களை உயர்த்தி முடிச்சலாமா? ஜெபிக்கலாம். நீ மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, மன்னிப்பு தருபவரே, நான் உம்மைத்தான் ஆராதிப்பே, உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். நல்ல ஆண்டவரே, இந்த 3 வார்த்தைகள் we want to release from our heart. யார் மேலேயும் கசப்பில்லாமல் வாழ கற்றுத்தாங்க. சில நேரம் போராடுறோம்ப்பா, கஷ்டமாக தான் இருக்குது. இட் இஸ் ஹார்ட். சிலரை நினச்சா கோபம் தான் வருது. ஆனால் எங்களுக்கு கற்றுத்தாங்க, மன்னிக்க கற்றுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு பெருசல்ல. உண்டாக்கின நோக்கத்தில் நாங்கள் நிற்கணும். அதை நோக்கி போயிட்டுருக்கோம்ப்பா. உங்கள் மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். கால்வரி தந்த பாக்கியம். எங்களையே பார்க்க நினைக்கிறீங்களே, அந்த நீதிமானாய் மாற்ற கால்வரியில் உம்மை ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்களை நிறைவோடு நடத்துங்க. இந்த வாரம் சர்வீஸை முடித்து வீட்டுக்கு போகும்போது வீடுகளில் சமாதானம், உறவுகளில் சமாதானம், சொந்தங்களில் சமாதானம். அப்பா, அவங்க நிறுவனங்கள், வேலைகள், தொழில்கள், வியாபாரம், அரசியல்கள் எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாவதாக என்று வேண்டி ஜெபித்து உங்கள் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக.